டிசம்பர் 16 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராமச்சந்திரன் வள்ளி இவங்க 2 பேரையுமே ஜோசியர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ராமச்சந்திரனுக்கு ஒரு ஃபோன் வருது. யார் என்னன்னு விசாரிக்கும் போது அவங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து ஃபோன் வருது. திருவிழா வச்சிருக்கிறோம், நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜோசியரும், நீங்க உங்க பெத்தவங்க கிட்ட உங்க குறைய சொல்ற மாதிரி போய் உங்க குலதெய்வகிட்ட உங்க பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிட்டு வாங்க. அவங்க முன்ன நின்று எல்லா பிரச்சனையுமே தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி வள்ளி, இங்க இருக்கிற எல்லா வேலையுமே கார்த்தி பார்த்துக்கட்டும். நம்ம எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைண்ணே, கார்த்தி வராம நான் வரல. அவனுக்கு இங்க இருந்தா யாரு சமைச்சு போடுறது? நானும் கார்த்தி இங்க இருக்கிறோம். நீங்க எல்லாருமே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால மனம் உடைஞ்சு போன வள்ளி அவங்களுடைய பெட்ரூம்ல உட்காந்துருக்குறாங்க. மாறன் வீரா இவங்க 2 பேருமே கடைக்கு கிளம்பி போற வழியில ஒரு கடையில வண்டியை நிப்பாட்டு, நல்லா டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, உனக்கு டீ குடிக்கணுமா? எனக்கு இப்பவே உன் கையில டீ குடிக்கணும், என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறேன்னு தானே நீ சொல்லியிருக்கிற அப்படின்னு மிரட்டுறாங்க. மாறன் சரின்னு சொல்லிட்டு மாறனுக்காக டீ போடுறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ தான் அந்த ஷெப்பு ஃபோனை பார்த்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறத வீரா வந்து கவனிக்கிறாங்க. டே இங்கே வாடா, இவன் சமைக்கிறது எல்லாமே நம்ம ஃபோனை பார்த்து தான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு பேசிக்காக சமைக்கிறது கூட தெரியல, இவனெல்லாம் எப்படி செஃப் ஆக்குனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீராவுக்கு டவுட் வருது. இவன் எந்த கடையில் வேலை பார்த்தானோ அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் எங்கள் கடையில் வேலையே பார்க்கலையே அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ தான் மாறன் வீராவுக்கு பயங்கரமாக டவுட்டு வருது. அவன் எப்படி சமைக்கிறான், என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வீடியோ எடுத்துடுறாங்க. அதை கொண்டுட்டு போய் வள்ளிக்கிட்ட காட்டுறாங்க. வீரா, என்னம்மா இவ்வளோ சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களோட கிச்சனு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? அதுக்கான முயற்சியை நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். உங்களுடைய இடத்தை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட இருந்து பிடுங்குறவங்ககிட்ட இருந்து நாமளாக தான் பிடுங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வீரா. அது என்னமோ சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. திடீர்னு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்த வள்ளி பயங்கர கோவத்தோட கிச்சனுக்குள்ளே போய் அந்த ஷெப்பை அடி அடின்னு அடித்து தரன்னு இழுத்துட்டு வந்து ஹாலில் வச்சு குச்சியை வச்சு வெளுத்துன்னு வெளுத்திட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த கண்மணி, என்ன ஆச்சு, எதுக்காக நீங்கள் இவரை இப்படி வந்து அசிங்கப்படுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்மணி, கொஞ்ச நேரம் பேசாமல் இரு, அத்தை எது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ராகவா வந்து வள்ளிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா, உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவ? இவனை நம்பி தானே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ராமச்சந்திரன் வர்றாங்க. வள்ளி, என்னாச்சு, எதுக்காக நீ இவனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிற? நீ என்னடா பண்ணுன? ஐயா, நான் ஒன்றுமே பண்ணலை, பொட்டுக்களை தாயா சாப்பிட்டேன், அதுக்கு தான் இந்த அம்மா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வள்ளி, நம்ம எவ்வளவோ தான தர்மம் பண்ணுறான், இவன் நம்ம வீட்டுக்கு சமைக்கிறவன், அவன் பொட்டுக்களை தின்னதுக்காக நீ இப்படி அடிப்ப? ஆனால் நீனு புரியாதனமாக பேசாத, இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு முதல்ல பாரு அப்படின்னு வீராவுடைய ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. அப்போ தான் அவன் உடம்பு ஃபுல்லாக அரிக்குதுன்னு அங்கங்கே கண்ட இடத்துலலாம் கையை வச்சு அதை அப்படியே எடுத்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்தா உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே, இதையே நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, முதல்ல வீட்டை காலி பண்ணிட்டு ஓடு அப்படின்னு விரட்டி விட்டாடுறாங்க. வள்ளி, தப்பிச்சா போதண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அந்த ஷெஃப்பு ஓடியே போயிடுறான்.